மாயம்பக்தி நேர்களுக்கு வணக்கம். சனி வக்ர பயிற்சியை பத்தி தான் இந்த நிகழ்ச்சியில பார்க்க இருக்கோம். 12 ராசிகளுக்கான பொது பலன்களை பத்தி தெரிஞ்சுக்கலாம். வாழ்க நலமுடன் ஜோதிடர் DJ சுந்தரபாண்டியன் அவர்கள் நம்மிடையே இருக்காங்க. அவங்க கிட்ட பல விஷயங்களை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். மேஷ ராசிக்காரங்க என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, வக்ர பயிற்சியில சொல்லுங்க. கட்டாயமா மேச ராசி கிட்டத்தட்ட இந்த 2026 ஜூலை மாதம் வக்ர பயிற்சி ஆகின்ற அந்த 27 முதல் கிட்டத்தட்ட நவம்பர் மாதம் ஸ்டார்டிங் வரையுமே பொதுவாக இந்த 100 நாட்கள் அவங்களுடைய லைஃப்பில் ஒரு அற்புதமான மாற்றம் நடக்க போகுது. இவங்க கிட்டத்தட்ட ஒரு மன அழுத்தத்தில் ரொம்ப அதிகமாக இருக்காங்க. ஒரு மன போராட்டம் தான். மேசம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு சனி பகவானுடைய பார்வை 2022 சனி பகவான் பார்வை 3ஆம் இடத்துடைய செயல்பாடு மேசத்துக்கு அடி. இந்த 2022 மேசராசி அன்பர்கள் வாழ்க்கையில் படாத கஷ்டமும் கிடையாது, பார்க்காத துன்பமும் கிடையாது, போராடாத போராட்டம் கிடையாது. இப்படிப்பட்ட போராட்ட நிலையில் இருக்கக்கூடிய மேசராசிக்கு இப்போ கேது பகவானுமே கிட்டத்தட்ட ஒரு 6 மாத காலமாக, குறைஞ்சது 8 மாத காலமாக மிகப்பெரிய மன அழுத்தத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதிலெல்லாம் இருந்து எப்படா விடுபடுவோம், பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் எப்போ ஒரு மாற்றத்தை சந்திப்போன்னு எதிர்பார்க்குற மேசராசி என்பவர்களுக்கு பொருளாதாரம் சார்ந்த ஒரு மாற்றம் நம்முடைய வக்ரம் பெற்ற சனி பகவான் தன்னுடைய 3ஆம் பார்வை மூலமாக மேசராசிக்கு 2ஆம் வீடை பார்க்க. அப்போ இந்த 2ஆம் இடங்கிறது தன வாக்கு குடும்பஸ்தானம்னு சொல்லுவோம். அப்போ 2ஆம் வீடை மேசராசிக்கு பார்க்கறனால உறுதியாக குரு பார்வை இருக்கிறனால இந்த 100 நாட்களில் மேசராசி என்பவர்களுக்கு பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் உள்ள தடை விலகப்போகுது. இவங்களுடைய பொருளாதாரம் உயர்ந்த நிலைக்கு போகக்கூடிய வாய்ப்பு. நல்ல ஹையஸ்ட்டாக சம்பாரித்தேன், நான் உழைச்ச உழைப்புக்கான ஊதியம் கிடச்சிச்சு, நான் கொடுத்து வச்சுருந்தேன், எங்கேயோ ஒரு பணம் கொடுத்தேன், அந்த பணம் வரமாட்டேங்குது, சிட் ஃபண்ட்ஸில் போட்டது இல்லை யாரையா நம்பி கொடுத்தது, இப்படி ஏமாந்த பணங்கள், இவர்கள் உழைச்ச உழைப்பு பிறரால் ஏமாற்றப்பட்டது அப்படின்னா அந்த ஏமாந்த பணம் திரும்ப கிடைக்கும். கட்டாயமாக அந்த பணத்தை கொடுப்பதற்கான வாய்ப்பை வக்ரம் பெற்ற சனி பகவான் குருவுடைய பார்வை மூலமாக கொடுக்க போகிறார். ஸோ இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, ஒரே வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டும் கணவன் மனைவியாக வாழாமல் நீ யாரோ நான் யாரோ அப்படிங்கிற ஒரு சிந்தனையில் வாழக்கூடிய நம்முடைய மேசராசி என்பவர்களுக்கு உறுதியாக கணவன் மனைவி ஒற்றுமையை ஒரு அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய செயல்பாடாக, புரிதலுடன் வாழக்கூடிய ஒரு அமைப்பாக நம்முடைய மேசராசி என்பவர்களுக்கு சனி பகவான் கொடுப்பார். இதில் இன்னொரு பெரிய விஷயம், கடன் சார்ந்த பிரச்சனையினால் ரொம்ப கஷ்டப்படுறேன், ரொம்ப போராடுறேன், இந்த போராட்டத்துக்கு விடிவு காலம் கிடையாதான், நான் எனக்காக வாங்கின கடனை விட பிறருக்கு வாங்கி கொடுத்து ஏமாந்த கடன் நிறையா இருக்குது, ஸோ இதிலேருந்து நான் விடுபடுவேனா, விடுதலை அடைவேனான்னு எதிர்பார்க்குற மேசராசிக்காரங்களுக்கு உறுதியாக சனி பகவான் 7ஆம் பார்வை மூலமாக மேசராசிக்கு 6ஆம் வீடான நம்முடைய கன்னி ராசியை பார்க்க. ஸோ அப்போ வக்ரம் பெற்று பார்க்குறதுனால குருவுடைய பார்வை நம்ம சனி பகவான் கிடைக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக கடன் பிரச்சனை விடுது. கடன் பிரச்சனை எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் சரி படிப்படியாக இந்த ஜூலை எண்டுலேருந்து இவங்களுக்கு விடுதலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே போல் சார் வீடு கட்டலாம்னு நினைக்கிறேன், வீடு கட்டுறதுக்கு லோனுக்கு நானும் தேடிக்கிட்டு இருக்கேன், எனக்கு வீடு கட்ட யோகம் இருக்கான்னா இந்த 100 நாட்களில் வீடு கட்டக்கூடிய முயற்சி எடுத்தால் வெற்றி. 100 நாளுக்கு அப்புறம் வீடு கட்டுறேன், வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறேன், இல்லை எதுக்காக லோன் வாங்குறேன்னா வாங்கக்கூடாது. ஏன்னா இந்த 100 நாட்களில் இவங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் இவங்களுக்கு சாதகமாக இருக்கும். அப்போ இவங்க வீடு கட்ட முயற்சி எடுக்கலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய அப்பா வழி உறவுகள் மூலமாக ஏற்பட்ட மனக்கசப்பு, அப்பா மகன் உறவு, அப்பா மகள் உறவு, ஸோ இதில் 3ஆம் நபர்களுடைய தலையீடுனால கொஞ்சம் பிரிவை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை, ஒரு பிரச்சனையை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குன்னா அது சரியாயிடும். அப்பாவும் மகனும் ஒற்றுமையாக செயல்படக்கூடிய ஒரு அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாற்றங்களை நம்முடைய வக்ரம் பெற்ற சனி பகவான் குருவின் அருள் மூலமாக கிட்டத்தட்ட 100 நாட்கள் கொடுத்துருவார். இதை இவங்க செய்யக்கூடாதுன்னா என்ன சார் செய்யணும்? இதில் செய்யக்கூடாத விஷயங்கள் அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த 38 நாட்கள் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதாவது கிட்டத்தட்ட நவம்பருக்கு அப்புறம் ஸ்டார்டிங்கே வச்சுக்கோங்களேன். நவம்பர் டிசம்பர் 10ஆம் தேதி வரையும் இவங்க மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. யாராக சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, வெளிநாடு யோகம் இருக்குது, இல்லை வெளிநாடு போகலான்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், இவ்வளோ அமௌண்ட் கொடுங்க, உங்களை வெளிநாட்டு கூட்டு போயிடுவேன்னு சொல்கிறாங்க. ஸோ இல்லைன்னா கடன் வாங்கி ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிங்க, இந்த பிஸ்னஸ் டாப் பிஸ்னஸ்ஸு அப்படின்னு சொல்லி இவங்களை கொஞ்சம் மாய வலையில் சிக்க வச்சாங்கன்னா நம்மளுடைய மேசராசிக்காரங்க தயவு செய்து கவனமாக இருக்கும். ஏன்னா எதையுமே கண்ணால் காணாமல் உறுதியாக செய்வது என்பது பிரச்சனை உண்டாகும். அதுவும் சமூக வலைதளங்கள் மூலமாக
ஆன்லைன் மூலமாக வரக்கூடிய எந்த ஒரு விஷயத்திலும் மேசராசிக்காரங்க உறுதியாக கவனமாக எச்சரிக்கையாக இல்லைன்னா இவங்க உழைச்ச உழைப்பை பிறர் எடுத்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு, ஏமாற்றத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பை கிரகம் கொடுத்துரும். ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள், ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இவங்க வந்து பார்த்திங்கன்னா அசால்ட்டாக இருப்பாங்க. எப்போயுமே மேசம் வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்களுடைய ஆரோக்கியத்துக்கு கவனம் செலுத்துவாங்க. தன்னுடைய உடம்புல சின்ன பிரச்சனை, ஒரு தலைவலியோ கால் வலியோ இல்லை உடலில் ஏதாவது பிரச்சனை சரியாக போயிடும், நமக்கு என்ன செய்ய போகுது அப்படிங்கிற ஒரு தைரியம் அவங்களுக்கு, அந்த ஆளுமை தன்மை இருக்கும். ஸோ ஆனால் இந்த காலகட்டங்களில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏதேனும் வருதுன்னா உடனடியாக அருகில் இருக்க மருத்துவரை பார்த்து அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாங்கன்னா இவங்களுக்கு பாதிப்பு தன்மை கண்டிப்பாக கிடையாது. இப்போ இந்த தொழில் சார்ந்த விஷயங்கள் அவங்களுக்கு எப்படி இருக்கும்? தொழில் சார்ந்த விஷயங்கள் 100 நாளில் நல்ல யோகங்கள். அதான் நல்ல பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் வெற்றி ஆட்டோமேட்டிக்காக உண்டு. வேலை பார்க்குற மேசராசி என்பவர்களுக்கு கட்டாயமாக வந்து பார்த்திங்கன்னா வேலையில் ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும். அதே இது வந்து சொந்தமாக தொழில் தொடங்கியிருக்கேன், தொழிலில் ஒரு லாக் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குன்னு நினைக்கக்கூடிய நம்முடைய மேசராசிக்காரங்களுக்கு இந்த 100 நாளில் தொழிலில் அமோக வெற்றியை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு கிரக ரீதியாக ஏற்படும். இப்போ மேஷராசிக்காரங்க என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க, இவங்களுக்கான சிறந்த பரிகாரம்னா என்ன சார் சொல்லுவீங்க? பொதுவாக மேசராசிக்கு 12ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரம் பெற்று அமர்ந்திருக்கனால பாத யாத்திரையாக போகக்கூடிய நம்முடைய இறை வழிபாடு சார்ந்த நம்பிக்கை உள்ளவர்களுக்கு இவங்களாக முடிஞ்ச அளவு உணவுகள் தானம் பண்ணுறது சூப்பராக இருக்கும். அதே போல் செருப்பு வாங்க முடியாமல் சும்மா செருப்பு போடாமல் நடக்காங்கள வயதான முதியவர்கள், கொஞ்சம் கஷ்டப்படுறவங்க, அவங்களுக்கு வந்து இவங்க மிதியடி வாங்கி கொடுத்தாங்கன்னா கட்டாயமாக அவங்களுடைய வாழ்க்கையில் இந்த சனி பகவானால் ஏற்படுகின்ற சின்ன சின்ன சிக்கல் கூட மேசராசிக்காரங்களுக்கு சிக்கலே இல்லாத, சிரமப்படாத சிறப்பான வாழ்க்கையை உருவாக்கி தரும். சனி வக்கர பயிற்சி காலங்களில் இந்த 12 ராசிக்காரங்களுக்கு இந்த பயிற்சியானது வந்து அதோட கெடுதலையோ நல்ல பலன்களையோ அப்படியே 100% கொடுத்துருமா? அப்படி இல்லைன்னா இதோட சதவீதங்கள் எந்த அளவுக்கு ஏற்ற இறக்கங்கள்ல இருக்கும், அதை பற்றி சொல்லுங்கள். பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பொது பலன்களே. ஸோ இந்த பொது பலன் அப்படிங்கும்போது குறைஞ்சது 20-30% இவங்களுக்கு லைஃப்பில் ஒரு மாற்றம் கட்டாயமாக உண்டு. அதாவது பசியோடு இருக்கேன், எனக்கு ரொம்ப பசிக்குங்க, என்ன பண்ணே தெரியல, கிருன்னு வருது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க என்ன பண்ணுவோம், சரி ஹோட்டல் கடை இருக்கான்னு சொல்லி தேடுவோம். ஹோட்டல் கடை இல்லை, அப்போ அடுத்த செகண்ட் நம்ம என்ன பண்ணுவோம், சில பேர் வந்து என்ன பண்ணுவோம், டீ காபி ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, கூல்ட்ரிங்க் அதாவது பழங்கள் சாப்பிட்லாம், எனக்கு ஜூஸ் சாப்பிட்டா தான் எனக்கு எனர்ஜி கிடைக்குன்னு நினைப்பாங்க. ஸோ அது சார்ந்த இடங்கள் இருக்கான்னு பார்ப்பாங்க. இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம், அதை சாப்பிட்டுட்டு என்ன பண்ணலாம், எனர்ஜியாக கொஞ்சம் சாப்பாடுக்கு போய் சாப்பிட்றதுக்கு நம்மளால் முடியும் அப்படின்னு தன்னம்பிக்கை கொடுக்கும்ல. ஸோ அந்த எனர்ஜி பவர் தான் இந்த கிரகத்துடைய பயிற்சிகள். அதாவது சனி பயிற்சியாகட்டும், அல்லது குரு பயிற்சியாகட்டும், அல்லது ராகுகேது பயிற்சியாகட்டும், அல்லது மாத பலன்களாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு 20-30 தான் லைஃப்பில் ஒரு உறுதி செய்யக்கூடிய வாய்ப்பு. இந்த 20-30 உறுதி செய்யும் பொழுது இந்த 70% சொல்லக்கூடிய விஷயங்கள் எதில் இருக்குன்னா சுய ஜாதகத்தில் இருக்குது. சுய ஜாதக ரீதியாக அவங்க பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், பிறந்த ஊர், பிறந்த நாடு, இதனுடைய அடிப்படையில் வச்சு நம்ம ஒரு கணக்கு போடுவோம். ஸோ அதன் அடிப்படையில் அவங்களுக்கு என்ன லக்னம் வருது, லக்ன புள்ளி என்ன, இப்போ நடக்கிற தசா என்ன, புத்தி என்ன, தசாநாதன் எத்தனாம் இடத்துல வந்திருக்கார், புத்திநாதன் எத்தனாம் இடத்துல வந்திருக்காருன்னு டோட்டல் கம்யூனிகேஷன், அவங்க கூட எந்த கிரகம் சேர்ந்துருக்கு, பாவ கிரகங்களுடைய பார்வை அதிகமாக இருக்கா, சுப கிரகத்துடைய பார்வை அதிகமாக இருக்கான்னு எல்லாத்தையும் செக் பண்ணோம்னா அக்யூரேட்டாக அவங்க மனசில் உள்ள எல்லா விதமான கேள்விகளுக்கும் கடந்த காலங்கள் மற்றும் எதிர்காலம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை துல்லியமாக என்ன பண்ணலாம், நம்ம கணக்கிட்டு 70% நம்ம சொல்லிடலாம். ப்ளஸ் இது ஒரு 30, ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு ஒரு 100% சரியான தீர்வு கிடைக்குங்கிறதா கிரக ரீதியான உண்மை. ஸோ இது வந்து இந்த கோச்சார பலன்கள் எல்லாமே 30 தான். அப்போ இந்த 30 பார்த்துட்டு எனக்கு எதுவுமே நடக்கலை, எதுவுமே கிடைக்க மாட்டேங்கி, நான் நினச்ச மாதிரி இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள் சரியான பாதை கிடையாது. ஸோ இது வந்து ஒரு 30% உங்களுக்கு நடந்த விஷயங்கள், நடக்க போகிற விஷயங்கள் சொல்லியிருக்கோம். இது உங்களுக்கு பிடிச்சம் இருந்துச்சு என்ன பண்ணலாம், கான்டாக்ட் பண்ணாங்கன்னா நம்ம அவங்களுக்கு துல்லிய பலன் சொல்லிடலாம். சுயஜாதகம் பார்த்தாதான் அடுத்து இருக்கக்கூடிய அவங்களுக்கான வளர்ச்சி திட்டங்களை பற்றி தெரிஞ்சுக்க முடியும். கண்டிப்பாக சொல்லுவோம். இது பொது பலன்கள் மட்டும். கட்டாயமாக. நல்லது சார். இது வரைக்கும் வந்து சனி வக்கர பயிற்சி என்னென்ன செய்யும், என்னென்ன பரிகாரங்கள், என்னென்ன செய்யக்கூடாது, 12 ராசிக்காரங்க என்னென்ன செய்யக்கூடாதுங்கிறத பற்றி ரொம்ப துல்லியமாக ரொம்ப அழகாகவே எங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி. நன்றி.